அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய குர்ஆன் மஜ்லிஸில் குர்ஆனின் 4வது அத்தியாயமான சூரா அன் நிசா என்ற இந்த அத்தியாயத்தின் 93வது வசனத்திலிருந்து ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த அரபி வசனங்களை ஓதி அவைகளின் தமிழாக்கங்களை வாசிக்க இருக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து செவிதாழ்த்தி கேட்டு பயனடையவும். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பேரருளாளன் பேரன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். وَمَن يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمُ خَالِدًا فِيهَا وَغَضِبَ اللَّهُ عَلَيْهِ وَلَعَنَهُ وَأَعَدَّ لَهُ عَذَابًا عَظِيمًا. எவர் ஒரு நம்பிக்கையாளரை நாடியவராகவே வேண்டுமென்றே கொல்வாரோ அவருக்குரிய தண்டனை நரகம்தான். அதில் அவர் நிரந்தரமானவர். அவரை அல்லாஹ் கோபிப்பான், அவரை சபிப்பான், பெரிய வேதனையையும் அவருக்கு தயார்படுத்துவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா தரபுத்தும் ஃபீ சபீலில்லாஹி ஃபதபையனூ வலா தகூலு லிமன் அல்கா இலைக்குமுஸ் ஸலாம லஸ்த முஃமினா தப்தகூன அர்தல் ஹயாத்தி துன்யா ஃபஇந்தல்லாஹி மகானிமு கதீரா கதாலிக குன்தும் மின் கப்லு ஃபமன்னல்லாஹு அலைக்கும் ஃபதபையனூ இன்னல்லாஹ கான பிமா தஅமலூன ஹபீரா. நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் பயணித்தால் எதிர் வருபவர்களை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சலாம் கூறியவரை உலக வாழ்க்கையின் பொருளை நீங்கள் தேடியவர்களாக நீ நம்பிக்கையாளர் இல்லை என்று கூறாதீர்கள். அல்லாஹ்விடம் ஏராளமான செல்வங்கள் உள்ளன. இதற்கு முன்னர் நீங்கள் இவ்வாறே இருந்தீர்கள். அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிந்தான். ஆகவே சந்திப்பவரை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை ஆழ்ந்தறிபவனாக இருக்கிறான். லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு ஊலித் தரரி வல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் ஃபதல்லல்லாஹுல் முஜாஹிதீன பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம் அலல் காயிதீன தரஜாத் வ குல்லௌ வஅதல்லாஹுல் ஹுஸ்னா வ ஃபத்தலல்லாஹுல் முஜாஹிதீன அலல் காயிதீன அஜ்ரன் அதீமா. நம்பிக்கையாளர்களில் குறையுடையோர் அல்லது போருக்கு செல்லாமல் வீடுகளில் தங்கியவர்களும் தங்கள் செல்வங்களை கொண்டும் தங்கள் உயிர்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுபவர்களும் சமமாக மாட்டார்கள். தங்கள் செல்வங்களை கொண்டும் தங்கள் உயிர்களை கொண்டும் போரிடுபவர்களை போருக்கு செல்லாமல் தங்கியவர்களை விட பதவியால் அல்லாஹ் மேன்மையாக்கினான். அனைவருக்கும் சொர்க்கத்தையே அல்லாஹ் வாக்களித்துள்ளான். போராளிகளை மகத்தான கூலியால் தங்கியவர்களை விட அல்லாஹ் மேன்மையாக்கினான். தரஜாத்திம் மின்ஹு வ மக்ஃபிரத்தௌ வ ரஹ்மஹ் வ கானல்லாஹு கஃபூரர் ரஹீமா. போரிடுபவர்களுக்கு தன்னிடமிருந்து பல பதவிகளையும் மன்னிப்பையும் கருணையையும் அருளுகிறான். அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாக பெரும் கருணையாளனாக இருக்கிறான். இன்னல்லதீன தவவ்வாஹுமுல் மலாயிகத்து தாலிமி அன்ஃபுஸிஹிம் காலூ ஃபீமா குன்தும் காலு குன்னா முஸ்தத்அஃபீன ஃபில் அர்தி காலு அலம் தகுன் அர்துல்லாஹ் வாசிஅதன் ஃபதுஹாஜிரு ஃபீஹா
فَأُولَٰئِكَ مَأْوَاهُمْ جَهَنَّمُ وَسَاءَتْ مَصِيرًا. நிச்சயமாக தங்களுக்கு தாமே தீங்கிழைத்தவர்களாக எவர்களை வானவர்கள் உயிர் வாங்கினார்களோ அவர்களிடம் மார்க்க கட்டளையை நிறைவேற்றாது நீங்கள் எவ்வாறு இருந்தீர்கள் என்று கூற, அதற்கு அவர்கள் இந்த பூமியில் நாங்கள் பலவீனர்களாக இருந்தோம் என்று பதில் கூறினார்கள். அதற்கு வானவர்கள், அல்லாஹுவின் பூமி விசாலமானதாக இருக்கவில்லையா? நீங்கள் இருந்த இடத்தை விட்டு அதில் ஹிஜ்ரா செய்திருக்க வேண்டாமா என்று கூறினார்கள். இவர்களின் ஒதுங்குமிடம் நரகமாகும். அது மீளுமிடத்தால் மிக கெட்டுவிட்டது. இல்லல் முஸ்தத்அஃபீன மினர் ரிஜாலி வன்னிசா வல் வில்தானி லா யஸ்ததீஊன ஹீலத்தௌ வலா யஹ்ததூன சபீலா. ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் ஆகியோரில் ஹிஜ்ரத் செய்ய முடியாமல் பலவீனர்களாக இருந்தவர்களை தவிர அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். இவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு தேவையான யுக்திகளை மேற்கொள்ள சக்தி பெறாமல் இருந்தார்கள். இன்னும் இவர்கள் தப்பித்துச் செல்ல ஒரு வழியையும் பெறாமல் இருந்தார்கள். فَأُولَٰئِكَ عَسَى اللَّهُ أَن يَعْفُوَ عَنْهُمْ وَكَانَ اللَّهُ عَفُوًّا غَفُورًا. அல்லாஹ் இத்தேவர்களை மன்னிக்கக்கூடும். அல்லாஹ் முற்றிலும் பிழை பொறுப்பவனாக அதிகம் மன்னிப்பவனாக இருக்கிறான். وَمَن يُهَاجِرْ فِي سَبِيلِ اللَّهِ يَجِدْ فِي الْأَرْضِ مُرَاغَمًا كَثِيرًا وَسَعَةً وَمَن يَخْرُجْ مِن بَيْتِهِ مُهَاجِرًا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ ثُمَّ يُدْرِكْهُ الْمَوْتُ فَقَدْ وَقَعَ أَجْرُهُ عَلَى اللَّهِ وَكَانَ اللَّهُ غَفُورًا رَحِيمًا. அல்லாஹ்வுடைய பாதையில் எவர் ஹிஜ்ரா செல்கிறாரோ அவர் பூமியில் வசதியான பல புகலிடங்களையும் பொருளாதார வசதியையும் பெறுவார். எவர் தன் இல்லத்திலிருந்து அல்லாஹ் மற்றும் அவன் தூதரின் பக்கம் ஹிஜ்ரா செய்பவராக வெளியேறி பிறகு அவரை மரணம் அடைந்தால் அவருடைய கூலி திட்டமாக அல்லாஹுவின் மீது கடமையாகி விடுகிறது. அல்லாஹ் மகா மன்னிப்பாளனாக பெரும் கருணையாளனாக இருக்கிறான். وَإِذَا ضَرَبْتُمْ فِي الْأَرْضِ فَلَيْسَ عَلَيْكُمْ جُنَاحٌ أَن تَقْصُرُوا مِنَ الصَّلَاةِ إِنْ خِفْتُمْ أَن يَفْتِنَكُمُ الَّذِينَ كَفَرُوا إِنَّ الْكَافِرِينَ كَانُوا لَكُمْ عَدُوًّا مُبِينًا. நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பூமியில் பயணித்தால் நிராகரிப்பாளர்கள் உங்களை துன்புறுத்துவதை நீங்கள் பயந்தால் தொழுகையை சுருக்குவது உங்கள் மீது குற்றமில்லை. நிராகரிப்பாளர்கள் உங்களுக்கு பகிரங்கமான எதிரிகளாகவே இருக்கின்றனர். சதகல்லாஹுல் மௌலானல் அதீம்.